விஜய் டைரக்ஷனில் ஜீவா, அர்ஜுன், யோகி பாபு, ராசிகண்ணா மற்றும் பலர் நடித்த அகத்தியா இந்த படத்தோடைய டீசர் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. வழக்கமாக ஒரு பழங்காலத்து ஒரு புக்கு, அந்த புக்கில் 1947 வருஷத்தில் ஒரு பங்களாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தால் படத்துடைய ஹீரோ ஜீவாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு என்ன, அப்படி அந்த சம்பவம் என்ன, அந்த பங்களாக்குள்ளார இவங்க எப்படி போனாங்க, இறுதியில் அந்த பங்களாவிலேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதையாக இருக்கலாம். ஏன்னா டீசரை வச்சு பார்க்கும்போது இதை தான் இவங்க டீசரில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பங்களாக்குள்ளார ஜீவா, ராசிகண்ணா, டிவிடி கணேஷ், யோகி பாபு இவங்களாம் மாட்டிக்கிறாங்க. அந்த சம்பவத்தை அப்படியே டீசரில் காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. இப்படி படம் பார்த்தா ஒரு சுவாரஸ்யமாக போகும் போல் படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா டீசர்லேயே அதை காமிச்சிட்டாங்க. 1947 வருஷம் அண்டு இப்போ நிகழ்காலம் அப்படி இப்படின்ட்டு நம்மளை கண்டிப்பாக ஒரு போர் அடிக்காமல் பார்த்துக்குவாங்க. இந்த படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாயிருக்கு, இறைச்சல் இல்லை, அதிக சத்தம் இல்லை, என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா டீசர்லேயே ஒரு டீசெண்டான ஒரு பிஜிஎம்மும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விஷுவல் காட்சிலாம் சும்மா தரமாக இருக்குது. இந்த படத்துடைய ஸ்டோரி லைனில் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்து பழக்கப்பட்ட பழைய கதை தான். அதை இவங்க எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு அனைத்து கேரக்டரும் தரமாக எழுதி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் படம் ஹிட் ஆகுமா இல்லை ஃப்ளாப் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். அப்படி இப்படின்னு டீசர் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி காமெடி ஒரு பழைய காமெடியாக இருக்கும் போல். ஏன்னா பார்க்கும்போது டீசரில் பார்க்கும்போது அவ்வளோவா காமெடிக்கு முக்கியத்துவம் தரல. ஓகே, அகத்தியா இந்த படத்துடைய டீசரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.